கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த 2026 தேர்தல் என்பதே ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, திமுகவும், அதிமுகவும் கூட்டணி அமைச்சரவை அமைக்க போறாங்கன்னு ஒரு கருத்து வந்துச்சு. அதுல திமுக வந்து வெளிய இருந்து நாங்க இந்த தடவ வந்து அதிமுகவுக்கு ஆதரவு குடுக்க போறோம்னு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. இந்த கருத்தினுடைய பின்னணியில என்னென்ன இருக்கிறது? இந்த கருத்தின் அடிப்படையில வந்து திமுகவும், அதிமுகவும் ஒன்றிணையுமா என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. 2026 தேர்தல் அங்க பிரதான ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக, திமுக 2 கட்சிகள் தான் களத்துல இருக்காங்க. தாவேகாவுக்கு ஒரு மவுஸ் இல்ல, கிரவுண்ட்ல ஆள் இல்லன்ற மாரி ஒரு கருத்த வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய பிரச்சாரமானது தொடர்ந்து இருந்துச்சு. அதனோட தொடர்ச்சியா பார்த்தோம்னா, முதலமைச்சரா இருக்கட்டும், அன்றைய தினம் மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும், அதே மாரி உதயநிதி ஸ்டாலின் போன்ற முக்கிய கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்கும்போது, விஜய் அவர்கள் வந்து ஒரு பொருட்டாவே எடுக்கல. அது ஒரு எக்ஸிபிஷன்ல போய் மக்கள் பார்ப்பாங்கல்ல, அது மாரி ஒரு அட்டை தான் விஜய் அப்படின்னு ஒரு கருத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கிட்டு மறுபுறம், நீங்க என்ன எம்ஜிஆர் நெனச்சுக்கிறியா? எம்ஜிஆர் மாரி நீ கட்சி ஆரம்பிச்சா முதல் தேதியே வெற்றி பெற்றுருவியா? அதெல்லாம் எங்க எம்ஜிஆர் மாரி நாங்க தான். நான் தான் வாழும் எம்ஜிஆர்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா, இறுதி ரிசல்ட் எப்படி ஆயிருச்சுன்னு பார்த்தோம்னா, 108 யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக அதுவரைக்கும் வந்து 2ஆம் முறை வந்து ஆட்சி அமைச்சது இல்ல. ஒருவேளை ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு நினைக்கும்போது, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு 20 சீட்டுகள்ட்ட தான் எடுத்திருந்தாங்க. அதே மாரி அதிமுகவும் ஏதோ ஒரு 55 சீட்டுகள் தான் எடுத்திருக்காங்க. தாவேகா 107 சீட் எடுத்திருக்காங்க. இதுல இப்ப என்ன ஒரு பிரச்சனைன்னா, விஜய் வந்து இவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஆளாவே நினைக்கல. விஜய் ஜெயிப்பார்ன்னு கூட நினைக்கல. டெபாசிட்டே பல இடத்துல வாங்க மாட்டாரு. 5% தான் சொன்னாங்க. 10% சொல்லிருக்கும்போது, விஜய் மட்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் தோத்துருவாரு போலப்பா. அதான் 2 தொகுதியில நிக்கிறான்லாம் பல கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் 108 இடங்கள பெற்றாரு. இந்த 2 கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாயிருச்சு. என்னடா இது! தமிழ்நாட்டுல அண்ணா, பெரியார் அந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, தற்போது நம்ம எப்படி காங்கிரஸ வீழ்த்தி இன்னைக்கு ஒரு புதிய அமைச்சரவை, புது அரச நிறுவி தொடர்ந்து வந்து அந்த இதே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஏன்னா, தேசிய கட்சியான பாஜக இருக்கட்டும், அதே மாரி காங்கிரஸா இருக்கட்டும். இந்த 2 கட்சிகளோட தயவால தான் ஏதாவது ஒரு கூட்டணியில இருப்பாங்க. புதுசா வந்து விஜயகாந்த் வந்தாரு. அப்புறம் கமலஹாசன் இருந்தாங்க. அந்த மாரி பல கட்சிகள் வந்தாலும், அவங்களோட டிராவல் பண்ணுவாங்களே தவிர, தனிச்சு ஒரு முறை கூட அவங்க ஆட்சி அமைச்சதே கிடையாது. இப்ப விஜய் வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனாலும் 108 இடங்கள் பெற்றது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கிறது. இருந்தாலும் அவங்க ஒரு ஊசலாட்டம் பண்ணுவாங்கல்ல. அப்படிதான் பண்ணியிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இத யாரு சொல்றா? அ க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேபி அவர்கள் சொல்றாங்க. அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க வெளியில இருந்து ஒரு ஆதரவு குடுங்க அப்படின்னு சொன்னது வந்து, இன்னைக்கு இந்தியா டுடே மூலமா பார்த்தோம்னா, சோசியல் மீடியால வைரல் ஆகிருக்கு. அதப்படி விஜய் அவர்களுடைய வருகையை கண்டு திமுகவு எந்த அளவுக்கு அஞ்சிருக்குன்றத இந்த ஒரே ஒரு செய்தியிலிருந்து பார்க்கலாம். இத பல நபர்கள் ஊடகவியலாளர், நாங்க தான் நேர்மையானவர்கள், நாங்க தான் சரியான செய்திய சொல்றவங்க, என்னைக்குமே வந்து நாங்க நியாயத்தின் பக்கம் தான் நிற்போம், தர்மத்தின் பக்கம் தான் நிக்கிறவங்க வந்து இந்த ஒரு செய்திய வந்து கண்டிக்கவே மாட்றாங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில எம்எல்ஏ கூட்டம் போட்டிருக்காரு. எதுக்கு அந்த கூட்டம் போட்டாரு? ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பேசியிருக்காங்க. பேசுனனால தான் அங்க ஒரு கூட்டம் நடந்ததுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவங்க எதுக்கு தேசிய தலைமையிட்ட பேசணும்? இப்ப பேபி என்ன சொல்றாருன்னா, வெளியில இருந்து நம்ம ஆதரவு குடுப்போம் அப்படின்னு சொன்னனால, இவங்க அப்படிலாம் இல்ல. நாங்க ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஆதரவு குடுக்குறத வந்து முடிவு பண்ணிட்டோம். ஆனா நாங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னு ஒரு கருத்த வச்சுட்டு தாவேகாவுக்கு ஆதரவு குடுக்குறாங்க. ஓகே. இப்ப நம்ம இதுக்கு தான் ஒரு கருத்து தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல பிரதான கட்சினா நாங்க தான். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் தான் போட்டின்னு தானே சொன்னாரு. ஏன் டெல்லிக்கு தமிழ்நாடுக்கு போட்டின்றது டெல்லி அணியில தானே எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அவருக்கு எப்படி நீங்க ஆதரவு குடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கூட்டணியில தானே பாஜக போட்டிட்டு இருந்துச்சு. ஒருவேளை பாஜக 10 இடங்கள விட்டுருந்துச்சுன்னா, உங்களோட கருத்து இப்படிதான் இருக்குமா? அப்ப திமுக என்பது வந்து தன்னுடைய பாதை மாறி போயிறக்கூடாது. விஜய்ன்றவரும் இன்னைக்கு புதிதாக வந்திருக்காரு. அவருடைய வாக்கு வங்கி வந்து 35% அதாவது தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் தொடங்குன முதல் இடத்திலேயே வந்து முதல் வெற்றியில வந்து இவ்வளவு பெரிய வாக்கு வங்கிய நிரூபிச்சது வந்து யாருமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் கூட தனிச்சு அன்னைக்கு பல காங்கிரஸ் உள்ளிட்ட மார்க்சிஸ்டோட கூட்டணி வச்சு தான் ஒரு 33 விழுக்காடு ஆனது வாங்கின்னு தான் நினைக்கிறேன். ஆனா விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணி வைக்கல. இன்றைய தினம் அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாத காலம், ஒரு நடிகரை பத்தி இன்னொரு தவறு சொன்னாவே, அந்த நம்ம வந்து அத சுட்டிக்காட்டக்கூடிய ஊருக்கு போகவே பல நாட்கள் ஆகும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு யார் தவறு செஞ்சாலும் உடனே போகக்கூடிய காலம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய காலத்துல விஜய் அவர்கள் வந்து 108 எடுத்துட்டாரு. அவரும் ஒரு பெரும்பான்மைக்காக பல்வேறு ஆதரவுலாம் நல்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் போயிருக்காங்க. விசிக இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுகவுடைய துரோகம் என்பது வந்து நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. எப்படி அதிமுக ஆட்சி அமைப்புக்காக நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலான்றது தெரியல. இதுல திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் டி.கே.சி. இளங்கோவன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அதிமுகவை எப்படி நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு
அப்ப நீங்க சொல்றாங்களே கம்யூனிஸ்ட்ல இருந்து பேபி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அதிமுக வந்து ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி என்கிட்ட பேசுனேன்னு சொல்றாரு. அப்ப இதுல எது உண்மை? நீங்க என்ன பேச்சுவார்த்தை வச்சிருந்தீங்க? இப்ப விஜய் ஆட்சி அமைக்க கூடாது, மத்த யாருன்னா நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்கீங்களா? இத நீங்க வந்து சரியா இது பண்றதா? கடந்த காலங்கள்ல உதயநிதி பண்ணார்ல, தொடர் பிரச்சாரம் போகும்போதெல்லாம், இந்த போட்டோவ பாருங்க இது யாரு தெரியுதா? இவர் இருக்கா? அதுக்கு கீழ ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அவரு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்கல்ல. இப்ப எங்க போச்சு? ஏன் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு இவ்வளவு பாசமழ? கேட்டா திராவிட கட்சிக்கு தான். திராவிட கட்சின்னா எலக்ஷன் முன்னாடி தெரியல 2 பேரும்? அப்ப நீங்க சொல்ற மாதிரி தானே டிவிக்கு பாஜக கூட்டுன்ற மாரி, நீங்க பாஜகவோட கூட்டு வச்சிருக்கீங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி அணின்னு சொன்னீங்க. அப்ப இங்க இப்ப உங்களுடைய கருத்து, சுதந்திரம், சுயமரியாதை எங்க போச்சு? இப்ப பாஜக அணியில போட்டியிட்டவர் தானே பழனிசாமி. பழனிசாமிக்கு ஆதரவு குடுக்குறீங்கன்னா, அப்போ நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்றத நீங்களே பரிசீலனை பண்ணிக்கோங்க. ஏன்னா மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுவதும் பார்த்தோம்னா, திமுக வந்து அதிமுக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறதுக்காக ஆதரவு கோருன்னு ஒரு கருத்து போய்க்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு அந்த செய்தி கூட மிகப்பெரிய அளவுல வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்றதா நினைக்கிறோம். எது எப்படியோ விஜய் அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. இன்னும் பெரும்பான்மைக்கு வந்து 2 சீட்டு தேவைப்படுது. ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து வந்து பல்வேறு அப்டேட்களோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிவசாமி. நன்றி.